வாங்க. வாங்க. வணக்கம் சார். என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல மேடம், வருண் தம்பி தான் அவசரமா என்ன வர சொன்னாரு. வருண் வர சொன்னானா? எதுக்கு? அது வந்து மேடம், நான் சொல்றேம்மா. என்னப்பா விஷயம்? எதுக்காக லாயர் வர சொன்ன? அப்பா, இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் சம்மதிச்சு தான் ஆகணும். ஏய், புரியுற மாதிரி சொல்ற. சொல்றேன். நான் வெண்ணிலாவை டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். வருண், என்னப்பா சொல்ற? ஆமா பெரியம்மா, எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. இனிமே அவ கூட என்னால வாழ முடியாது. அதான் டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வர சொன்னேன். வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தது நான் தான். ஆனா இந்த டிவோர்ஸ் அவளுக்கு ஓகேனா? எனக்கும் ஓகே தான். அவளை சம்மதிக்க வச்சுட்டு நீ டிவோர்ஸ் வாங்கிக்கோ. லாயர் வந்திருக்காரு. ஓ, டிவோர்ஸ் நோட்டீஸா? நாம நினைச்சது நடக்க போகுது போல இருக்கே. என்னாச்சு? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. எதுக்காக லாயர் வந்திருக்காரு? இல்ல, வருண் வெண்ணிலாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறானா? வெண்ணிலா, உன் புருஷனுக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லையா? டிவோர்ஸ் கொடுக்க சொல்றான். இதுல மத்தவங்க முடிவை விட உன் முடிவுதான் முக்கியம். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. என்ன பாக்குற? அதான் உங்க அக்கா சொன்னாங்களே, ஆம்பளையா இருந்தா நோட்டீஸ் கொடுங்க. சார், அந்த பேப்பரை கொடுங்க. எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, உங்க இஷ்டத்துக்கு டிவோர்ஸ் கொடுப்பீங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறதுக்கு நான் என்ன பொம்மையா? என் வாழ்க்கை என்ன அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா உங்களுக்கு? ஈஸியா டிவோர்ஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எப்போ நீங்க என் கழுத்துல இந்த தாலியை கட்டினீங்களோ அப்போவே நீங்க தான் என் புருஷன். உங்களையும் இந்த குடும்பத்தையும் ஒரு தப்பானவ கிட்ட கொடுத்துட்டு போக எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏய், உனக்கு என்ன தெரியும் சாராவை பத்தி? எனக்கு நல்லா தெரியும். அவ கெட்டவ. முடிஞ்சா அவன் நல்லவன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. சீக்கிரமே ப்ரூவ் பண்றேன். அப்படி சாரா நல்லவன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நீ என்ன பண்ற? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரிங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் 5 நாள் டைம் தரேன். அந்த சாராவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அந்த 5 நாளும் இந்த வீட்ல அவ தங்கி இருக்கட்டும். அவ என்ன விட பெஸ்ட்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன். என்ன இப்ப வந்த மாதிரி மறுபடியும் வந்துருவேணும்னு யோசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இது சத்தியம். ஓகே, நான் இன்னைக்கே சாராவை இங்க கூட்டிட்டு வரேன். அவ தான் இந்த வீட்டுக்கும் எனக்கும் சரியானவன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆல் தி பெஸ்ட். இருங்க 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 வெண்ணிலா, இருங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கணும் இருந்திருப்பா போல. உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். வெண்ணிலா,
இவங்களை எங்க தங்க வைக்க போற? ஸ்டோர் ரூம் பக்கத்துல கெஸ்ட் ரூம் இருக்குல்ல மாமா. என்ன வெண்ணிலா நீ? ஏய், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உனக்கு போட்டியா வந்தவங்க தான், அதுக்காக இப்படி ஸ்டோர் ரூம் பக்கத்துலயா தங்க வைப்ப? இல்ல மாமா, அது வந்து என்ன இருந்தாலும் இவங்க நம்ம கெஸ்ட். இவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இவங்க அங்கதான் தங்கணும். ஆமா, என்ன இருந்தாலும் என் அண்ணன் லவ் பண்ற பொண்ணு இங்க தங்க போற 5 நாளும் நாம தான் இவங்களை நல்லா பாத்துக்கணும். நீங்க வாங்க 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 வாங்க. என்ன ரூமுக்கு போறோம்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வாங்க ரூமுக்கு போலாம். இருங்க இருங்க இருங்க, ரூமே இங்கதான் இருக்கு. இங்கயா? ஏங்க? அதோ அந்த குடிசை தான் உங்களோட ரூம். ம். வாட்? இங்கயா? இந்த குடிசையில தான் நான் தங்கணுமா? வாட் நான்சென்ஸ்! என்ன வருண் இதெல்லாம்? என்னால எப்படி இங்கெல்லாம் தங்க முடியும்? உனக்கே தெரியும் நான் ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு. இங்க எப்படி? என்னண்ணா அதெல்லாம்? சாரா எப்படி இந்த குடிசையில தங்குவா? வேணும்னே அவளை பழி வாங்குறீங்களா? ஏண்டா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாராவை விரும்புறேன்னு சொல்லி வெண்ணிலாவை நீ பழி வாங்குறியே, அதை விடவடா நாங்க பெருசா பண்ணிட்டோம். பார், இந்த 5 நாளும் நீ இங்கே தான் தங்க போற. உன்னை வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்க முடியாது. ஒழுங்கா உன்னோட பேக் எடுத்துட்டு உள்ள போ. என்ன மாமா இது? ஒரு பொண்ணை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்றது தப்பு மாமா. ஓ, அப்ப இவங்க என் அண்ணன் வாழ்க்கையில நடுவுல போந்து இவ்ளோ பிரச்சனை பண்றாங்களே, அது மட்டும் சரியா? அதுக்கு நாமளும் இப்படி பண்றது சரியா? அண்ணி, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. இப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க. ஓகே, நான் இங்கே தங்கிக்கிறேன். சாரா, நீ எப்படி இங்க? பரவாயில்ல வருண், இவங்க எல்லாரும் நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை டெஸ்ட் பண்றாங்க. அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இவங்க எல்லாருக்குமே நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானதுன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்க ஃபேன் ஆச்சு இருக்கா? ஓ, நான் தலை ஃபேனு, என் அண்ணன் தளபதி ஃபேனு, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேன் இருக்காங்க. பயப்படாத, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க, உங்க வசந்த மாளிகைக்கு நீங்க போலாம்.